என்னப்பா ரொம்ப டல்லா இருக்கீங்க? டல் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமா இருக்குது. என்ன விஷயம்ப்பா? இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு சில ஃபைல்ஸை பார்த்தேன். அதில் ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கிற ஒரு மனுஷனை பார்த்தேன். அதை பார்த்த உடனே சின்ன வயசில் என் கூட படித்த நண்பன் சாம் மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்ததுலேருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நீங்க என்னப்பா செய்ய முடியும்? அவர் ஏதோ தப்பு பண்ணிருக்காரு. ஆமாம், என்ன தப்புன்னான்னு தெரியல. சரி, நாளைக்கு போய் அவனை பார்க்கலான்னு யோசிச்சிருக்கேன். பார்த்துட்டு பேசிட்டு வாங்கப்பா. நீ கூட வரியா? ஷியர்ப்பா. ம். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு உன்னை சந்திச்சது எனக்கு சந்தோஷமா இருக்குடா. ஆனா அந்த இடம் ஜெயிலா இருக்கேன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. நீ என்ன பண்ற? காட்ஸ் கிரேஸ், நான் ஒரு ஸ்டேட் லெவல் ஆஃபீஸரா இருக்கேன். சந்தோஷம். உனக்கு இன்னும் எத்தனை வருஷம் தண்டனை இருக்கு? 8 வருஷம். நீ படிக்கும்போது நல்லவனா தான்டா இருந்த. வேற ஏன்டா இப்படி ஆயிட்ட? சூழ்நிலை. சரிடா, உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா உன்னை மறுபடியும் பார்க்க வருவேன். ம். இது என்னோட மகா லின்சி. ம். ஹாய் அங்கிள். ஹலோ. போயிட்டு வாங்க. அப்பா, ம். நீங்க ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர். உங்களுக்கு நம்ம ஸ்டேட் கவர்னர் கிட்ட பேசி பழக்கம் இருக்கு. நீங்க கவர்னர் கிட்ட உங்க ஃப்ரெண்டுக்கு பொது மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்கலாம்ல. மன்னிப்பு ஒரு புனிதமான கடமை தானே. ஆமாம்மா, இப்போ மனசுக்குள்ள நானும் அதை தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ உடனே செய்யுங்கப்பா. நிச்சயமா. நேரில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் இந்த விஷயத்தை எழுதி பார்க்குறேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா நேரில் பார்க்குறேன். ஓகேப்பா. சரி, கிளம்புவோமா? ஓகேப்பா. ம். பெருமதிப்பிற்குரிய கவர்னர் ஐயா அவர்களே, வாழ்த்துக்கள். நான் சிறைச்சாலையிலே நேற்று தினத்திலே என்னுடைய இளமை கால நண்பனை சந்தித்தேன். அவன் இளமையில் மிகவும் நல்லவன். ஆனால் ஏதோ தவறிழைத்து சிறையில் இருக்கிறான். அவனுக்கு ஐயா பொது மன்னிப்பு கொடுத்து விடுவித்தால் அவனை என்னோடு வைத்து கவனிப்பேன். அவனுக்கென்று யாரும் இல்லை. எனக்காக எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்வீர்களே, தயவு செய்து என் நண்பனுக்கு பொது மன்னிப்பு அளிக்கும்படி பணிவன்புடன் வேண்டுகிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள லூசியன். ஹலோ ஹலோ. வணக்கம். கவர்னரா? உடனே கொடுங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க லெட்டரை பார்த்து உங்களுக்கு கட்டாயமா இந்த உதவியை நான் செய்யலாம். அவனுக்குரிய மன்னிப்பு கடிதத்தை உங்ககிட்ட கொடுக்கறேன். ஆனா அந்த கடிதத்தை நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனோட பேசுங்க. பேசி பார்த்து அவன் இனி தப்பு பண்ண மாட்டான்னு உங்க மனசுக்கு திருப்தி வந்தா மட்டும் கொடுங்க. ஓகே? நீங்க சொன்னபடி செய்றேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் இதை எதிர்பார்க்கல. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் மை ப்ளஷர். பை லூசியன். லின்சி. என்னப்பா? கவர்னர் என் கூட பேசினாரு. கவர்னர் உங்ககிட்ட பேசினாரா? ஆமாம்மா. என்னப்பா சொன்னாரு? அவரு மன்னிப்பு கடிதம் கொடுத்து வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்கிட்ட பேசி பார்த்துட்டு மனசுல திருப்தியா வந்த மட்டும் கொடுங்கன்னு சொன்னாரு. சரிதானப்பா? ஆமாம்மா. லெட்டர் வந்த உடனே அவனை போய் பார்ப்போம். என்ன? சரிப்பா. சாம், உன்னை ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ ரிலீஸ் ஆன உடனே என் கூட வந்து ஏதாவது வேலை செய். லூசியன்,
உன்னோட அழைப்பை என்னால ஏத்துக்க முடியுமான்னு சந்தேகமா இருக்கு. ம் ஏன்னா இங்கிருந்து வெளியேறின உடனே இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால நான் இங்கிருந்து கட்டாயமா வெளியேறணும். என்ன வேலை? 2 பேரை நான் பழித்திக்க வேண்டியிருக்கு. ஒன்னு எனக்கு எதிரா சாட்சி சொன்ன ஒருத்தன், இன்னொன்னு என்னை இங்க அனுப்புன ஜட்ஜ். 2 பேரையும் என் கையாலேயே அடிச்சு கொள்றதுதான் என்னுடைய முதல் வேலை. மனிதனின் தப்பிதங்களை மன்னித்தால் மன்னிப்பு உண்டு. மனிதனின் தப்பிதங்களை மன்னியாவிட்டால்